நான் காஃபி குடித்துக் கொண்டிருந்தேன். அதாவது நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுது? ஐ வாஸ் ட்ரிங்கிங் காஃபி. ஐ வாஸ் ட்ரிங்கிங் காஃபி. அவன் படித்துக் கொண்டிருந்தான். ஹி வாஸ் ஸ்டடியிங். ஹி வாஸ் ஸ்டடியிங். அவ வேலை செஞ்சுட்டு இருந்தா. ஷி வாஸ் ஒர்க்கிங். ஷி வாஸ் ஒர்க்கிங். மழை பெய்து கொண்டிருந்தது. நாங்கள் விளையாடிக் கொண்டிருந்தோம். இதெல்லாம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வருது. கொண்டிருந்தது, கொண்டிருந்தோம், கொண்டிருந்தேன். மழை பெய்து கொண்டிருந்தது. இட் வாஸ் ரெய்னிங். நாங்கள் விளையாடிக் கொண்டிருந்தோம். வி வேர் பிளேயிங். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு வாஸ் இல்லைனா வேர் போடணும். அந்த சப்ஜெக்ட் எத்தாப்ப சிங்குலர் நவுனாக இருந்தால் வாஸ் போடணும், ப்ளூரல் நவுனாக இருந்தால் வேர் போட்டுட்டு வெர்பு கூட ஐஎன்ஜி போட்டு எழுதணும். ஐ, ஹீ, ஷி, இட் வந்தால் வாஸ் போடணும். வி, யூ, தே வந்தால் வேர் போடணும். போட்டதுக்கப்புறம் வெர்பு கூட ஐஎன்ஜி போடணும். ஐ வாஸ், ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ். வி, யூ, தே வந்தால் வேர் போடணும். வி வேர், யூ வேர், தே வேர். நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருந்தோம். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? நாங்கள் போய் கொண்டிருந்தோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? வி வேர் கோயிங். நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருந்தோம்னா வி வேர் கோயிங் டு த சூப்பர் மார்க்கெட். வி வேர் கோயிங் டு த சூப்பர் மார்க்கெட். அவள் கதையை சொல்லி கொண்டிருந்தாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஃபஸ்ட்டு அவள் சொல்லி கொண்டிருந்தாள். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஷி வாஸ் டெல்லிங். கதைனா ஸ்டோரி. அப்போ அவள் கதையை சொல்லி கொண்டிருந்தாள்னா ஷி வாஸ் டெல்லிங் ஏ ஸ்டோரி. ஷி வாஸ் டெல்லிங் ஏ ஸ்டோரி. அவர்கள் சிரித்து கொண்டிருந்தார்கள். தே வேர் லாஃபிங். தே வேர் லாஃபிங். நான் ரொம்ப நேரம் வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் வேலை செய்து கொண்டிருந்தேன்னா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ வாஸ் ஒர்க்கிங். நான் ரொம்ப நேரம் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன்னா ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் எ லாங் டைம். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் எ லாங் டைம். குழந்தை விளையாடி கொண்டு இருந்தது. த பேபி வாஸ் பிளேயிங். த பேபி வாஸ் பிளேயிங். பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேர் காத்து கொண்டிருந்தாங்க. நிறைய பேர் காத்து கொண்டிருந்தார்கள்னா மெனி பீப்புள் வேர் வெயிட்டிங். பஸ் ஸ்டாப்பில் நிறைய பேர் காத்து கொண்டிருந்தாங்கன்னா மெனி பீப்புள் வேர் வெயிட்டிங் இன் த பஸ் ஸ்டாப். மெனி பீப்புள் வேர் வெயிட்டிங் இன் த பஸ் ஸ்டாப். நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? அதாவது நீ என்ன பண்ணி கொண்டிருந்தாய்? இது கொஸ்டினும் என்னங்கிறதுனால வாட் வச்சு கேட்கணும். நம்ம ஆன்சராக சொல்லும்போது நீ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்த, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? யூ வேர் டூயிங் அன் எக்ஸ்பெரிமெண்ட். யூ வேர் டூயிங் அன் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் தான் நம்ம கொஸ்டின் மேக் பண்ணுவோம். நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட் போடுவோம். நெக்ஸ்ட் என்ன போடுவோம்? நெக்ஸ்ட்டு வெர்ப் போடுவோம். இதில் ஆக்சிலரி வெர்ப் இருக்கிறனால வேர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் போட்டு நெக்ஸ்ட்டு மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி போடணும். வாட் வேர் யூ டூயிங்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாய்? வாட் வேர் யூ டூயிங்? அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. தே வேர் டாக்கிங். அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. தே வேர் டாக்கிங். நான் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் காத்துட்டு இருந்தேன்னா ஐ வாஸ் வெயிட்டிங். நான் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தேன்னா ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். பஸ்ஸுக்காகனா ஃபார் த பஸ். நான் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தேன். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். நீ எங்கே போயிட்டு இருந்த? அதாவது நீ எங்கே போய் கொண்டு இருந்தா? இதை ஷார்ட்டாக கேட்போம். இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? எங்கேனா வேர். நீ போய் கொண்டிருந்த அப்படின்னா யூ வேர் கோயிங். இதுதான் கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வேர்க்கு அப்புறம் ஆக்சிலரி வெர்ப் வரணும். அது வேர், WERE. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் யூ. நெக்ஸ்ட்டு வெர்பு கூட ஐஎன்ஜி போடணும். கோயிங். நீ எங்கே போயிட்டு இருந்தேன்னா வேர் வேர் யூ கோயிங். வேர் வேர் யூ கோயிங். அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. அதாவது அவள் அவன்கிட்ட பேசிக்கொண்டு இருந்தாள். இதுதான் ஷார்ட் நம்ம இப்படி சொல்லுவோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அவள் பேசிக்கொண்டு இருந்தாள்னா ஷி வாஸ் டாக்கிங். அவன்கிட்ட அப்படின்னா டு ஹிம். அவனோட பேசிகிட்டு இருந்தா. ஷி வாஸ் டாக்கிங் டு ஹிம். ஷி வாஸ் டாக்கிங் டு ஹிம். அவன் உணவு சாப்பிட்டு கொண்டு இருந்தான். அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான்னா ஹி வாஸ் ஈட்டிங். அவன் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தான்னா ஹி வாஸ் ஈட்டிங் ஃபுட். ஹி வாஸ் ஈட்டிங் ஃபுட். அவர்கள் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்?
அவள் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தாள். நான் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா தே, ஹி, ஷி, இட் இப்படிலாம் யூஸ் பண்ணும்போது வாஸ் வேர் எதுக்கு போடணும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான். நீ எந்த டைமில் வாசித்துட்டு இருந்த, வாசித்து கொண்டிருந்தாய். எந்த டைம்லனா அட் வாட் டைம். நீ வாசித்து கொண்டிருந்தாய்னா யூ வேர் ரீடிங் தான். கொஸ்டினாக கேட்கும்போது வேர் யூ ரீடிங். அட் வாட் டைம் வேர் யூ ரீடிங். நீ எந்த நேரத்தில் வாசித்துட்டு இருந்த, அட் வாட் டைம் வேர் யூ ரீடிங். நீ காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தாய். நீ சாப்பிட்டு கொண்டிருந்தாய்னா யூ வேர் ஈட்டிங். காலை உணவுனா பிரேக்ஃபாஸ்ட். நீ காலை உணவு சாப்பிட்டுட்டு இருந்த, யூ வேர் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். யூ வேர் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். நீ ஏன் அழுதுகிட்டு இருந்த, நீ ஏன் அழுது கொண்டு இருந்தாய். அதை தான் நம்ம ஷார்ட்டாக நீ ஏன் அழுதுட்டு இருந்த அப்படின்னு கேட்போம். ஏன் வர்றதுனால ஒய். ஒய் வேர் யூ க்ரையிங். ஒய் வேர் யூ க்ரையிங். அவன் ஏன் அழுதுட்டு இருந்தான். ஒய் வாஸ் ஹி க்ரையிங். அவள் ஏன் அழுது கொண்டிருந்தாள். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வி வில் ட்ரை. ஓகே. அவங்க கண்ணாடியை உடைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க உடைத்து கொண்டிருந்தார்கள்னா தே வேர் பிரேக்கிங். அவங்க கண்ணாடியை உடைச்சிட்டு இருந்தாங்க. தே வேர் பிரேக்கிங் த கிளாஸ். தே வேர் பிரேக்கிங் த கிளாஸ். அவன் சைக்கிள் ஓட்டி கொண்டிருந்தான். இதுதான் நம்ம அவன் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். அவன் ஓட்டி கொண்டிருந்தான்னா ஹி வாஸ் ரைடிங். அவன் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான். ஹி வாஸ் ரைடிங் எ பைசைக்கிள். ஹி வாஸ் ரைடிங் எ பைசைக்கிள். நான் அவகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஐ வாஸ் டாக்கிங். நான் அவளிடம் பேசிக்கொண்டிருந்தேன்னா ஐ வாஸ் டாக்கிங் டு ஹர். ஐ வாஸ் டாக்கிங் டு ஹர். அவர்கள் வீடு கட்டி கொண்டு இருந்தார்கள். இதை தான் நம்ம ஷார்ட்டாக அவங்க வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். தே வேர் பில்டிங் எ ஹவுஸ். அவங்க கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா தே வேர் பில்டிங். அவங்க வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. தே வேர் பில்டிங் எ ஹவுஸ். தே வேர் பில்டிங் எ ஹவுஸ். அவன் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தான். அவன் எழுதி கொண்டு இருந்தான்னா ஹி வாஸ் ரைட்டிங். அவன் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தான். ஹி வாஸ் ரைட்டிங் அன் எக்ஸாம். ஹி வாஸ் ரைட்டிங் அன் எக்ஸாம். நீ யாரிடம் பேசி கொண்டிருந்தாய். அதாவது நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த. whom were you talking to. whom were you talking to. அவள் பஸ்ஸை பிடிக்க ஓடிக்கொண்டு இருந்தாள். அதுதான் நம்ம ஷார்ட்டாக அவள் பஸ்ஸை பிடிக்க ஓடிட்டு இருந்தாள் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு அவள் ஓடிக்கொண்டிருந்தாள். அதை தான் சொல்லணும். ஷி வாஸ் ரன்னிங். எதை பிடிக்க ஓடிட்டு இருந்தா. பஸ்ஸை பிடிக்க. டு கேட்ச் த பஸ். அவள் பஸ்ஸை பிடிக்க ஓடிட்டு இருந்தாள்னா ஷி வாஸ் ரன்னிங் டு கேட்ச் த பஸ். நான் வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது நான் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது. நான் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஐ வாஸ் கிளீனிங். நான் வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் கிளீனிங் த ஹவுஸ். அவள் வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தா. அவன் வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை சப்ஜெக்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி எப்படிலாம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீ எழுதிட்டு இருந்தியா. அதாவது நீ எழுதி கொண்டு இருந்தாயா. இதை எப்படி கொஸ்டின் மேக் பண்ணணும். இது எஸ்ஆர்னோ கொஸ்டின். எஸ்ஸா நோவான்னு மட்டும் சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெர்பை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இல்லை ஆக்ஸிலரி வெர்பு இருக்கிறதுனால ஆக்ஸிலரி வெர்பை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நீ எழுதி கொண்டு இருந்தாய் அப்படின்னா யூ வேர் ரைட்டிங். நீ எழுதி கொண்டு இருந்தாயா அப்படின்னு கேட்கணும்னா வேர் யூ ரைட்டிங். வேர் யூ ரைட்டிங். பசங்க கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தாங்க. பசங்க விளையாடி கொண்டு இருந்தாங்கன்னா த பாய்ஸ் வேர் பிளேயிங். பசங்க கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தாங்கன்னா த பாய்ஸ் வேர் பிளேயிங் கிரிக்கெட். த பாய்ஸ் வேர் பிளேயிங் கிரிக்கெட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.